யவீருங்கிற ஒரு மனிதன் ஒரு நாள் இயேசுவை தேடி வருகிறான். இயேசு ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர் அநேக காரியங்களை ஊழியங்களை செய்து அற்புதம் செய்யும் பொழுது யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் இந்த யவீரு இயேசு தேடி வரான். எதனால் அப்படின்னா இவனுடைய மகள் வியாதியில் பாதிக்கப்பட்டு அந்த வியாதி முத்தி போய் மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் இயேசு தேடி அவர் காலில் விழுந்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே என் மகள் ரொம்ப மரண அவஸ்தை படுறா, நீ அவ மேலே கையை வச்சிரும், வச்சா அவன் என்ன ஆயிடுவா, சுகமாயிடுவா. சரின்னு இயேசு அவர் கூட அவங்க கூடயே போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் 12 வருட வியாதியில் ஒரு பெண்ணை இயேசு அந்த காரியம் நமக்கு தெரியும். அவர் வஸ்திரத்தை தொடுகிறாள், அற்புதம் நடக்குது. கொஞ்ச நேரம் காலதாமதம் ஆகுது. இந்த சூழ்நிலையில் வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். நல்ல கவனிங்க, அவன் வீட்டை விட்டு கிளம்போது மக வியாதியில் இருக்கிறான். இயேசு எப்படியாவது விட்டு கூட்டு போயிட்டேன், மக என்ன செய்திருவான், பிழைச்சிருவான் நம்பிக்கையில தான் வந்தான். ஆனா இவர் இயேசுவை கூட்டிட்டு போறதுக்குள்ள அங்கிருந்து நியூஸ் வருது, உன் மகன் என்ன ஆயிட்டா, மரிச்சு போயிட்டா. இதை கேள்விப்படும் இருதயம் எப்படி இருந்திருக்கும் இல்லை? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தைரியமெல்லாம் அற்றுப்போகிற ஒரு நேரம், நம்பிக்கையோடு வந்தா இப்போ அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஒரு இக்கட்டான இனி ஒரு காரியம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவன் இருதயத்தில் இப்போ இல்லை. அந்த சூழ்நிலையில் இயேசு அவனை பார்த்து சொல்றார் பாருங்க, 50ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் நல்ல சத்தமாய் என்னை பார்த்து அல்லேலூயா. நீங்க என்னை பார்த்தா தான் எனக்கு பிரசங்கமே ஓடும். அல்லேலூயா. இல்லை அப்படின்னா நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நிறுத்தவும் மாட்டேன். ஒருவேளை 10 மணி ஆனாலும் சரி, தொடர்ந்து நாளைக்கு காலையில் ஆராதனை ஆனாலும் சரி. அல்லேலூயா. யவீருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இப்போ நம்பிக்கை அற்று போகிற நேரம். இப்போ இயேசுவை பார்த்து என்ன சொன்னாரா, பயப்படாத விசுவாசம் உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், தன் மக பிழைப்பாங்கிற எந்த நம்பிக்கை இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கம். ஆனால் சொல்றாரு, யவீரு இந்த பிரச்சனையில நீ சோர்ந்து போயிடாத, இந்த பாடுகள் இந்த வேதனை கண்டு நீ பயப்படாம என் மேல என்ன நம்பிக்கையோட வந்த அந்த நம்பிக்கையில உறுதியாயிரு, அந்த நம்பிக்கையில் நிலைச்சு நில்லு, நீ பின்வாங்கிறாத. ஐயோ இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ பின்வாங்கிறாத, நீ நிலைத்திருந்தினா உனக்கு நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யவீருக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது. இயேசு வருவார், பிள்ளையை அப்படியே உயிரோடு எழுப்புவார், அதெல்லாம் யவீருக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலைச்சிரு, ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்றாரு, சில பாடுகள் சில போராட்டங்கள்னால நீங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டு ஒருவேளை நீ சோர்ந்து போயிருந்தா ஆண்டவர் சொல்ல, இந்த பாடுகள் மத்தியிலையும் நீ நிலைத்திரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, நம்ம விசுவாசத்தை நிலைத்திருந்தா மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியமா அது. என்ன அப்படின்னா, இப்போ இயேசு இந்த யவீருக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, யவீரு இன்னைக்கு உன் பிள்ளை மரிச்சிட்டான்னு கவலைப்படாத, நீ விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் தேவ சமாதானங்கிற ஒரு கனியை உனக்கு கொண்டு வரும். நீ சந்தோஷத்தில் நிற்கும் பொழுது அந்த கனி அநேகரை என்னிடத்திலே கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? உன் மகன் மரிச்சு போயிட்டா நம்பிக்கை விட்டுறாத, இனி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்பிக்கை விட்டுறாத. நீ என் மேல இருக்கிற விசுவாசத்துல உறுதியாயிரு. இந்த பாடுகள் மத்தியில் என்னை விட்டு நீ விலகி போயிடாம உறுதியாயிரு. போதகரை வருத்தப்படுத்தாத, இயேசு விட்டுட்டு நீ வான் கூப்பிடறான் பத்தியா, போயிடாத. நீ கடைசி என் கூடவே நில்லு, என்னிலே நிலைத்திரு, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் உன் இருதயத்தில் ஒரு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். நீ கலிகூறும் பொழுது உன்னை பார்க்கிற கூட்டம், உன்னிடத்தில் அந்த கனியை பார்க்கிற கூட்டம் என்னை தேடி வரும். அல்லேலூயா. அதுக்கு தாங்க தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில் பாடுகள் நெருக்கங்களை கத்த அனுமதிக்கிறாரு?
அந்த நெருக்கத்தில் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து நாம் ஒரு அற்புதத்தை பார்க்கணும். அந்த அற்புதத்தை நாம் பார்த்து பாடுகளை மறந்து கலிகூறும் பொழுது நம்முடைய கலிகூறுதலை பார்க்கிற ஒரு ஜனம் இயேசு மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தேடி வருவார்கள். அல்லேலூயா. யவீருக்கு தேவன் சொன்னபடியே செய்தார், நெருக்கம் தானாய் மாறியது. அல்லேலூயா.